கள்ளக்குறிச்சி அருகே விவசாய நிலத்தில் வளர்க்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்களை அதிகாரிகள் வெட்டி சாய்த்ததால் பெண் விவசாயி கதறி அழுதது காண்போரை கலங்க செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி வடதெரசலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பெண்மணி செல்வி கணவர் விபத்தில் இறந்த நிலையில் பல் மருத்துவரான மகன் பாலமுருகனுடன் வசித்து வருகிறார். இவர் தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மா, தேக்கு, மா பப்பாளி என பல்வகை மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வந்தார். இந்நிலையில் திமுக ஆட்சியின் போது தியாகதுருகம் பகுதியில் உள்ள உயர் அழுத்த மின் கோபுரம் மற்றும் மின்பாதை அமைப்பதற்காக விவசாயி செல்வி நிலத்தை ஆய்வு செய்தனர். அப்பொழுது நிலங்களில் 10 வருடத்திற்கு மேலாக மரங்களை வளர்த்து பாதுகாத்து வருவதாகவும் மின் பாதையை சற்று தள்ளி அமைக்குமாறு செல்வி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் ஆய்வு செய்து மாற்றி அமைப்பதாக தெரிவித்த மின்வாரிய அதிகாரிகள் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் போலீசார் துணையும் மரங்களை வெட்டி சாய்த்தனர். தங்கள் கண் முன்பே மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதை பார்த்து வேதனையடைந்த செல்வி மரங்களை கட்டிப்பிடித்து கதறி அழுதது காண்போரை கலங்க செய்தது. அப்போது பேசிய செல்வி 2 கோடி மதிப்பிலான மா, தேக்கு, மா தென்னை உள்ளிட்ட 100கணக்கான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட நிலையில் வெறும் 97,000 மட்டும் இழப்பீடாக வழங்குவதாக மின்வாரிய அதிகாரிகள் கூறியதாக வேதனையை வெளிப்படுத்தினார். மற்ற மாவட்டங்களில் வழங்கியது போல நியாயமாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவர் கொண்டாந்து போடுறதுக்கு வரும்போது நான் போடக்கூடாது, மரம்லாம் இருக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு விவசாயம் தாங்க பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துலேருந்து டாக்டர் தொழில் கூட பார்க்கலிங்க, அந்த விவசாயத்தில் இருந்து தாங்க நாங்கள் விவசாயத்துல இருந்து நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுங்க கஷ்டப்பட்டு.